ஆடு மாடுகள் மேய்ப்பது அவமானம் அல்ல, வெகுமானம் என்று உணராதவரை நாட்டின் பொருளாதாரம் வளராது என்று சீமான் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் விராதனூர் பகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆடு மாடுகள் மாநாடு நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கால்நடைகளின் எண்ணத்தை தான் வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார். காட்டுக்குள் ஆடு மாடு நுழையக்கூடாது, மேய்ப்பவர்கள் கால் வைக்கக்கூடாது என்ற உத்தரவை உடைக்காமல் இருப்பதை விட கொடுமை உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். விவசாயிகளிடம் இருந்து மேய்ச்சல் நிலத்தை பறிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கண்டனம் தெரிவித்த சீமான், மேய்ச்சல் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து அழித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். ஏன் நீங்கள் ஆடு மாடு வளர்ப்பதை அவமானம் என்று கருதினீர்கள்? அப்புறம் எதற்காக நீங்கள் கருதுகிறீர்கள்? பால் அருந்துகிறீர்கள், நெய், தயிர், வெண்ணெய் இதெல்லாம் உண்கிறீர்கள். சிற்றூர்களின் கிராமப்புறங்களின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்காமல் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சமவிகிதத்தில் எப்படி உங்களால் வளர்த்தெடுக்க முடியும்? தொடர்ந்து பேசிய சீமான், பனையேறுதல், மீன்பிடி, ஆடு மாடு மேய்ப்பது குலத்தொழில் அல்ல என்றும் அது வாழ்வியல் முறை என்றும் தெரிவித்தார். ஆடு மாடுகள் இல்லை என்றால் இயற்கை விவசாயம் செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பிய அவர், கால்நடைகளுக்கும் ஓட்டுரிமை வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஆடு மாடு வளர்த்தல் அது குலத்தொழில், பனை ஏறுதல் அது குலத்தொழில், மீன் பிடித்தல் அது குலத்தொழில், நெசவு செய்தல் அது குலத்தொழில் என்று சொல்கிற அவனை பார்த்து நான் கேட்கிறேன், உன் குலத்தொழில் எது? உட்கார்ந்து தின்று சாகிறதாடா யோக்கிய பயலே, உன் குலத்தொழில் எது? தொடர்ந்து மேடையில் பேசிய சீமான், தேனி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தடையை மீறி மேய்ச்சலுக்கு செல்லும் போராட்டத்தை அறிவித்தார். இந்த போராட்டம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்த தடையை தகர்க்க இந்த பிள்ளைகளுக்கு வழி இல்லை. அதனால் ஆகஸ்ட் 3ஆம் தேதி இதே மலையிலே, தேனி மேற்கு இந்த மலையிலே ஆயிரக்கணக்கான மாடுகளை ஓட்டிக்கொண்டு நாங்களே, குறிப்பாக நானே மேய்க்க செல்வேன். இந்த தடையை தகர்ப்பேன், போராடி தகர்ப்பேன்.